நான் அடிக்கிறேன் பாரு. இப்ப சிங்கம் களை இறங்கிருச்சு. போடு போடு, போறதெல்லாம் எனக்கு தான். எவ்வளவு அடிக்கலான் இருக்கிற ஐடியா? 5000. 5000மா? அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. 500 பாடுறான் பாரு. இப்படி தருவார்ல செலவுக்கு. உனக்கு ஆடவும் தெரியல. இந்த வீடியோல நம்ம கிரிக்கெட் சேலஞ்ச் பண்ண போறோங்க. ஆனா அடிக்க போறது ரன் கிடையாதுங்க, மணி மணி மணி. இந்த கிரவுண்ட்ல ஒரு பெரிய வட்டம் போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு அமௌண்ட் எழுதி இருக்கும். ஸோ பேட்ஸ்மேனோட வேலை பாலை ஸ்டாப் பண்ணி அந்த பாக்ஸ்ல நிறுத்தணும். அவர் எந்த பாக்ஸ்ல நிறுத்தினாலும் அதுல போட்டிருக்கிற அமௌண்ட்டை நம்ம அவருக்கு கொடுத்துடலாம். ஸோ அவுட் ஆகிறதுக்கான ரூல்ஸ், இந்த பெரிய சர்க்கிளை விட்டு பால் வெளியே வந்தாலோ இல்ல இங்க இருக்கிற அவுட் பாக்ஸ்ல போயிட்டு பால் நின்னாலோ அவுட். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவுட் ஆகாம நீங்க அன்லிமிட்டடா பேட்ஸ்மேன் விளையாண்டுகிட்டே இருக்கலாம். இந்த கிரிக்கெட் சேலஞ்ச் விளையாடுறதுக்காக 7 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம 7 ரவுண்ட் வைக்க போறோம். 7 ரவுண்டு சேர்த்து அவங்க டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வின் பண்ணாலும் சரிங்க, நம்ம கேஷ் கொடுக்க தான் போறோம். இந்த 7 பிளேயர்ஸும் எப்படி விளையாட போறாங்கங்கறத இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு அடிக்கலாம்னு இருக்கிற? 50 ரூபா. 50 ரூபா இங்க இருக்குடா. எங்கடா அங்க பாக்குற? பயமா இருக்குண்ணா. சரி, எவ்வளவு அமௌண்ட் வின் பண்ணலாம்னு இருக்கிற? 2000 ரூபா வரும். 2000 ரூபா இருக்கு. பெரிய விஷயம். எவ்வளவு வின் பண்ணலாம்னு இருக்கிற? பாப்போம். கையெல்லாம் நடுங்குது எனக்கு. எவ்வளவு வின் பண்ணலாம்னு இருக்க? பாப்போம். சேட்டா பொறுமையா. நான் அடிக்கிறேன் பாரு. இப்ப சிங்கம் களை இறங்கிருச்சு. எவ்வளவு வின் பண்ணுவ? போடு போடு, போறதெல்லாம் எனக்கு தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சரி, எவ்வளவு அமௌண்ட் போடுவ? அதை பிடிச்சிக்கலாம். 200. எவ்வளவு அடிக்கலாம்னு இருக்கிற ஐடியா? 5000. 5000மா? அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. 50 ஸ்டார்ட். போயிடுச்சு. வந்துச்சு 200. அதுக்கப்புறம் நடத்த மாட்டாரு. ஆட்டம் கொக்க மாட்டோம். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். பாபா நீங்களா கூப்பிட்டாலும் வரி வெளியே வரதுனால நான் வரமாட்டேன். விடுவோமா நாங்க? போடு போடு போடு. இப்போ விட்டால விட்டா என்ன புதுசா ரூல்ஸ் கடைசியா சொல்றீங்க? பாடுறான் பாரு. இப்படி தருவார்ல செலவுக்கு. உனக்கு ஆடவும் தெரியல. என்னப்பா இங்க நிக்கிற? எங்க வேணாலும் இப்பம்பா. நீ பால போடு. எப்படி இருந்தாலும் 500 ரூபாய்க்கு பால் போக மாட்டேங்குது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. வந்துச்சு 200. 10 ரூபா. அதேதான். அதே 10க்கு ஆனீங்கன்னா 200 வந்துரும். 200 ரூபாய்க்கு எடு. 200 ரூபாய்க்கு. 100. 200 ரூபாய்க்கு எடு. ஏ வேகமா நம்ம கத்துக்கிட்ட எல்லா இதுவும் வீணா போயிடுச்சுடா. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? 10 ரூபா. அவ்வளவுதான். புள்ளியார் சொல்லி போட்டாச்சு. அடிக்காது. 50. முடிஞ்சு. சேட்டா 500 எய்ம் பண்ணாங்க. இதோ ஒரு நான் 100க்கு தான் எய்ம் பண்ணேன். சூப்பரா.
மாதிரி ஆடலாம் பாரு. ஸ்லோவா வை பேட்டை ஸ்லோவா அவ்வளவுதான் வந்துருச்சு வந்துருச்சா ஓரா ஸ்லோவா அடிச்சுரா புடுக்கடில 500 போடு டேய் 500 சாக்கு பாரு டேய் 500 தான் அப்பா மொத்தமாக்கா அதனாலதான் உங்ககிட்டயே கேக்குறேன் 10 அடிச்சு அப்படா அடிக்கிறது 50 அதுல இருந்து அடுத்து 100 ரூபாய் அதே சாட்டு தான் 100 ஆட ரொம்ப அடிக்கிறதா 50 100 மட்டும் எய்ம் பண்ண போதும் 10 ரூபா பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்றான் இவனும் அவ்வளவுதான் 100 ரூபா ரொம்ப அட்வான்ஸ் போயிட்டா நின்னு அதேதான் ஸ்லோவா ரூபாய் தாட்ட இங்க நிக்கிறேன் அவ்வளவுதான் போயிரு பாரு 50 போயிரு 50 ஆறா டேய் ஸ்லோவா வேகமா வச்சாங்கடா மெதுவா வெக்கல் நான் பட்டு போயிடுச்சு இங்க இருக்கிற நானு 500 ரூபாய்க்கு வைங்க 10 ஆடா என்னடா இது ஒண்ணு கூட நிக்கவே மாட்டேங்குது அல்ல 50 ரூபாடா டேய் எழுதிக்கடா 50 ரூபா தூக்கோ கடா 50 ரூபாய்க்கே போகுது போடு மறுபடியும் 50 தான் 50 220 அவுட்டுக்கு போனா விட்டுறணும் அது பின்னாடியே போய் தடுக்க கூடாது அவுட்டு தான் ஏத்துறாரு பத்தி அப்படியே 200 10 ரூபா 10 பேட்ல தொட்டையில மட்டும் போதும் அவ்வளவுதான் 100 ஆனா வஸ்தானா 100 ரூபா வந்துரு கண்டிப்பா ஏய் 10 வெளியிலே வந்துருச்சு இந்த ஆட்டம் மாதிரி அண்ணனுக்காக 500 ரூபாய்க்கு அடுப்பாங்க அவ்வளவுதான் பரவாயில்ல 10 ரூபா பாரு 10 ரூபா தான் பாரு 10 ரூபா ஆளண்டா 310 ரூபா 360 ஸ்லோவா அவுட் நூறு என்னடா இது முன்னாடி ஒண்ணு கூட போக மாட்டேங்குது ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு 800 ரூபா சம்திங் வந்துருச்சு 200 வெளியே அவுட் ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட் குள்ளே வெயிட் பண்ணு ஏய் வந்துருச்சா 50 4 பால் ஃபர்ஸ்ட் நிறுத்து போவாள் அப்படி நிறுத்து ஒரு 4 பால் நிறுத்து 100 ரூபா அப்படியே உள்ளே நிறுத்து பாரு ஃபர்ஸ்ட் அப்படியே நிறுத்து ஏய் ரொம்ப பரவாயில்ல ஃபர்ஸ்ட் யார் 500 ரூபாயா ஐயோ ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி ஸ்லோவா வை 150 ஏதா ஒன்னு போகும் பாரு ஸ்லோவா வந்துச்சு 20 ரூபா அது ரொம்ப பாச்சி நூறுக்கு ட்ரை பண்றா ஏதாவது ஒன்று பக்கம் போகும்டா இப்ப பாரு இந்த 500 ரூபா தான் ஏதாவது ஒன்று விழுவும் பாரு ஸ்லோவா வை கண்டிப்பா 50 பஜ்ஜி 50 ஏதாவது ஒன்று விழுவும் பாரு ஸ்லோவா அவ்வளோதான் அப்படியே ஸ்லோவா ரொம்ப வேகமா அதே மாதிரியே தான் ஆடலாம் பாரு இப்படியே நல்லா அடிக்க போறது 150 ஸ்லோவா பேட்டை ஸ்லோவா வை அப்படிதான் ஒரே விடு அவுட்
இல்ல அவுட். ஸோ கேம் எப்படி இருந்துச்சு? இது நல்லா இருக்கு. ரெகுலரா விளையாடுறத விட இது பாக்ஸ்க்குள்ளேயே நிறுத்துறதுறப்போ இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆனால் நீ வந்து சூப்பராக விளையாண்டு 500 ருபீஸ். ஓகே. ஸோ நம்பி இருக்க மாட்டாங்க யாரும் கிரிக்கெட் விளையாண்டா பணம் தருவாங்களா அப்படின்னு. ஆனால் நம்ம தரோம். ஓகே நன்றி. வெளியே இருக்கும்போது வேற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், நிறைய அடிக்கணும்ட்டு. உள்ள வந்ததுக்கப்புறம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி சொதப்புது. நான் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம், கம்மி தான் அமௌண்ட் பத்தாது. நீ வின் பண்ண அமௌண்ட் வந்து 370 ரூபா டோட்டல் 7 ரவுண்ட்ல சேர்ந்து. ஓகேவா? நன்றி. நீ வின் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 220. ஓகேவா? சூப்பர், வாழ்த்துக்கள். அமௌண்டா 100 ரூபா தானே வின் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, எனக்கு இதுவே பெருசு தானே, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. வாழ்த்துக்கள். நீ வின் பண்ணது 100 ரூபா. எப்படி இருந்தது கேம்? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டமா? ஆனா பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டே நீ வந்து எவ்வளவு அமௌண்ட் வின் பண்ணிருக்கனா 360 ரூபா வின் பண்ணிருக்கீங்க. ஆனா சூப்பரா விளையாண்ட. இந்த நீ விளையாண்டதுக்கான ஓகே, வாழ்த்துக்கள். சோ வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க. கண்டிப்பா வீடியோ என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஃபன்னாவும் இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த கேம்ல கலந்துருந்தீங்கன்னா எவ்வளவு வின் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த கிரிக்கெட் கேம் எப்படி இருந்ததும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அதனால நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, டாடா, பை பை.